இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்கையிலே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அப்படி நாவில் எச்சி ஊறுற அளவுக்கு இருக்கா? வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை கழுவி எடுத்துக்கலாம். எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா மீனுக்குமே திருக்க மீனுக்கு மட்டும் தனி டிப்ஸ் இருக்கும். மற்ற எல்லா மீனுமே இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மீனை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் கழுவ தெரியாத பிகினர்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மீன் நல்லா க்ளீன் பண்ணிடணும். அந்த உள்ள கருப்புலாம் எல்லாமே வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். ஒரு மீனில் வெள்ளையாக இருக்கும், ஒரு மீனில் கருப்பாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அடுத்து நல்லா மீனை போட்டு உரசிக்கிறங்க. அகலமான சட்டியில் உப்பு போட்டு உரசிக்கோங்க. மண்பானை இருந்தால் மண்பானைனா உப்பு போட தேவையில்லை. இந்த மாதிரி சட்டியாக இருந்தால் நல்லா உப்பு போட்டு நல்லா உரசுன்னு உரசிக்கோங்க. அடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 4-5 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு செய்ய ரெடி பண்ணிடலாம். எல்லாம் மீன் குழம்புலாம் ஈஸியாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். மீன் குழம்பு சீக்ரெட் மசாலான்னு சொல்லுவோம். அது ரெடி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சோம்னா நல்லா மீன் குழம்பு கெட்டியாக இருக்கும். சோம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டும். நல்லா கிண்டிக்கோங்க கரண்டியை வச்சு. அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அடுத்து எல்லா மசாலா மிளகாத்தூள், மல்லித்தூள், எல்லா தூளையும் மீன் குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அது போட்டுக்கலாம். சட்டி அடுத்து கொஞ்சோண்டு மீன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மீன் குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே சட்டியிலே தாளிச்சிக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சோன்னே அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் போட்டு அரைச்சதுனால கொஞ்சோண்டு போட்டால் போதும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே புளியை ஊற போட்டிருப்பீங்கல்ல, அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? நார்மலாக தாளித்து வச்சோம்னா அந்தளவுக்கு கெட்டி கொடுக்காது நம்மளுக்கு. இந்த மாதிரி வச்சா நல்லா கெட்டியாக இருக்கும் குழம்பு. உப்பு போட்டுக்கோங்க. நல்லா குழம்பு கொதிச்சோன்னே ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை போட்டுடலாம். நல்லா தளன்னு கொதித்து வற்றணும். குழம்பு வற்றினோன்னு அதுக்கப்புறம் மீனை போட்டுக்கணும். வெள்ளைப்பூடை தட்டி போட்டுக்கோங்க. குழம்பு வற்றினோன்னா மீனை போட்டாச்சு. இப்போ மீன்லாம் மேலே வந்துச்சுன்னா
குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக குழம்பு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாய்.